Hey guys, எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ராஜ். நீங்க பார்க்குறது TMQ Tech Channel. Well, இன்னைக்குள்ள வீடியோவில் ஒரு சின்ன அன்பாக்சிங் நான் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். கண்டிப்பாக நான் ஷார்ட்டாக தான் ஆக்கியிருக்கேன். என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறேன்னா ஒரு லெவலியர் மைக்ரோஃபோன் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் என்னோட கரண்ட் யூடியூப் வீடியோக்காக தான் நான் ஆர்டர் பண்ணது. ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கு. நான் இன்னும் ஃபுல்லாக திறந்து பார்க்கல. பேக்கேஜிங் பாருங்கள் அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம திறந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்குள்ள அன்பாக்சிங்கை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் Maono AU-100R மைக்ரோஃபோன். ஸோ இது வந்து பேசிக்கலி எல்லா யூஸ்க்கும் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ முதல்ல பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா இது வந்து மெயின் நிறைய பர்பஸ்க்கு பாய்க்க முடியும். நீங்கள் எக்ஸாம்பிள் வீடியோ ஷூட்டிங்ஸ், ப்ரெசன்டேஷன்ஸ், இன்டர்வியூ அண்ட் செல்ஃபி ரெக்கார்டிங்ஸ். ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து vloggers, யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மைக்ரோஃபோன்ஸ். அண்ட் ஆல்சோ என்னென்ன டிவைஸ் சப்போர்ட் பண்ணுறதும் எழுதியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், அதில் மொபைல் ஃபோன் இருக்குது, கேம் கார்டு இருக்குது, பிசி இருக்குது, அண்ட் ஆல்சோ DSLR கேமரா. ஸோ நான் வாங்கின பர்பஸ் என்னுடைய DSLR கேமராக்கு தான் பார்க்க போகிறேன். ஸோ பின்னாடி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது எழுதியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்பேக்ஸ் ஷீட்டும் எழுதியிருக்காங்க. ஐ கெஸ் நம்ம திறந்து பார்க்கலாம் உங்களுக்கு என்ன இருக்குது. வாங்க இந்த லெவலியர் மைக்ரோஃபோனை திறந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம Maono rechargeable condenser மைக்ரோஃபோன். ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன மாடல்னா AU-100R. ஸோ இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண மாடல். அண்ட் வாங்க திறந்து பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு அந்த மைக் இருக்குது. அண்ட் இது வந்து நீங்கள் சவுண்ட் சிஸ்டம் எங்கேயாச்சும் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா இது பாய்க்கலாம் நீங்கள். ஸோ இப்போதைக்கு நம்ம இதான் மெயினாக பாய்ப்போம் மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்ட் இது எனக்கு பிடிச்சது என்னென்னா இதோட லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் அந்த ஸ்பெக் ஷீட் என்ன இருக்குன்னா அட்லீஸ்ட் 6 மீட்டர்ஸ்க்கு இருக்குது. ஸோ இங்கே போட்டிருக்கு பாருங்கள், 6 மீட்டர்ஸ்னு எழுதியிருக்கு அதோட லென்த்து. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தூரமாக நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பாய்க்கலாம், அந்த மைக்கை பாய்க்கலாம் நீங்கள். ஸோ எஸ்பெஷலி எனக்கு கேமரா ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மைக்ரோஃபோனுக்கு வந்து இந்த ஃபில்ட்டும் ஒரு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஃபில்டர். ஸோ நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் மைக்ரோஃபோன் கிளிப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ரீசார்ஜபிளோட. ஸோ நீங்கள் வந்து பவர் பட்டன்ஸ் இருக்குது, ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணலாம், லைக் எந்த டிவைஸ்க்கு பாய்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எழுதிருக்கு பாருங்கள், இங்கே வந்து மைக்ரோ USB சார்ஜிங் பாட் இருக்குது. ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அண்ட் தென் உள்ளுக்கு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் இருக்குது, இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்கள் டிவைஸை. அதுக்கு மேலே ஒரு அழகான சின்ன பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் மைக்ரோஃபோன்ஸ் நீங்கள் வந்து பேக்கில் வைக்கிறப்ப லைக் வீணாக போகாது. நீங்கள் இந்த ஸ்மால் கேரி பேக் உங்களுக்கு வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு வச்சுட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உள்ளுக்கு ஆஸ் யூஷுவல் யூஸர் மேனுவல் கைட் இருக்குது, எப்படி பாய்க்கிறது அண்ட் சம் ஸ்பேக்ஸ், டீட்டெயில்ஸ், ஃபீச்சர்ஸ். ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது இந்த லெவலியர் மைக்ரோஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, பிகாஸ் நான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நான் எடிட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் கம்பேரிசன் எப்படி இருக்குன்னு. பட் சின்ஸ் நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்படி இருக்குன்னு அந்த குவாலிட்டி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் நான் இந்த மைக்ரோஃபோன் தான் பாய்ப்பேன் என்னோடய வீடியோஸ்க்கெலாம். ஸோ அதெல்லாம் பாருங்கள். வெல், இந்த மைக் பற்றி நான் பேசி ஆகணும் ஆக்சுவலி, பிகாஸ் நான் வந்து இந்த மைக் வாங்குறப்ப நான் வந்து லைக் டக்குன்னு போய்ட்டு ஆர்டர்லாம் பண்ணல. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ரிசர்ச் பண்ணேன். சார் நான் முக்கியமாக என்ன ரிசர்ச் பண்ணேன்னா லைக் இது வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும் அண்ட் நல்லாவும் இருக்கணும். ஸோ அதுதான் என்னோடய மெயின் கான்சர்னே. ஸோ பிகாஸ் நான் லைக் இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரோட் மைக்ஸ்லாம் வாங்குறதுக்கு. ஸோ என்ன பண்ணேன், நான் பண்ண இந்த ரிசர்ச்சில் தான் பார்த்தேன் இந்த Maono AU-100R. ஸோ இது ரொம்ப ரிவ்யூஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஒன் திங் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த கேபிளோட டிஸ்டன்ஸ், அந்த லெங்த். ஸோ இது வந்து 6 ஃபீட் இருக்கிறனால நான் வந்து இப்போ பாருங்கள், கேமரா அங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கேன். இதே நான் நார்மல் மைக் பாய்ச்சேன்னா எனக்கு வந்து கனெக்ஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஸோ நான் கேமரா பக்கத்துலேயே இருக்கணும். இது நான் வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எனக்கு நான் அங்கேயே வச்சுட்டு எனக்கு இன்னும் இவ்வளோ மைக்ஸ் என்னோடய இதில் இருக்குது, கீழே இருக்குது ஆக்சுவலி டேபிள் கீழே. ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது மூவ் பண்ணுறதுக்கெலாம். ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி மைக்ரோஃபோன்ஸ்க்கெலாம் வந்து யூடியூபர்ஸ், vloggers அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி யூடியூப் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அஃபோர்டபுளான ஒரு மைக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன், அதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ செகண்ட் ரீசன் எனக்கு ஏன் இந்த மைக் பிடிச்சிருக்குன்னா, இது வந்து ரீசார்ஜபிள். ஸோ இந்த ரீசார்ஜபிள் என்னதுன்னா, நீங்கள் நார்மல் மைக் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் சீப்பான மைக்ரோஃபோன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணலாம், நார்மலாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம், பட் சம்டைம்ஸ் கேமராவில் கனெக்ட் பண்ணால் பாய்க்க முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு மைக் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து நான் என்னோடய கேமராவில் கனெக்ட் இந்த சானி கேமராவில் கனெக்ட் பண்ணிட்டோன்னு என்னோடய மைக்ரோஃபோன் வேலை செய்யலை, பிகாஸ் இட்ஸ் நாட் கம்பேட்டிபிள். ஸோ இந்த Maono AU-100R பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லி கம்பேட்டபிள் வித் எல்லா டிவைஸும். நான் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து பிசி வரைக்கும் எல்லா டிவைஸ்க்கும் நீங்கள் பாய்க்கலாம். நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கண்ட்ரோலர் இருக்குது, இந்த கண்ட்ரோல் ஸ்விட்ச் இருக்குங்க. ஸோ இப்போ நான் பாய்க்கிறது வந்து நான் ஆனில் இருக்குது. ஸோ ஆனில் இருக்கிறதுனால நான் வந்து கரண்ட்லி கேமராவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இங்கே ஆனில் இருக்கீங்க. இப்போது அதே நீங்கள் வந்து வேறு டிவைஸஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்கு பாய்க்க போகிறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிரும். அண்ட் இன்னொரு ரீசன் எனக்கு ஏன் இது ரொம்ப பிடிக்கும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்இடி இண்டிகேட்டர் லைட் இருக்குங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் லைட் என்ன காட்டும்னா, பேட்டரி பெர்சன்டேஜ் நீங்கள் சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும் எப்போ நீங்கள் சார்ஜ் பண்ணணுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ஜ் பண்ணுறது ஜஸ்ட் 2 hours தான் உங்களுக்கு பிடிக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கு. நீங்கள் 2 hours சார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 90 hours நீங்கள் பாய்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 2 hours சார்ஜ் பண்ணிவிட்டு ஃபுல்லி சார்ஜ் ஆகிறதுக்கு அண்ட் தென் 90 hours கண்டினியூஸாக நீங்கள் பாய்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ vlog முக்கால்வாசி என்ன செய்வாங்க, வெளியே போய்ட்டு ரொம்ப ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அவுட்டோர் ஷூட்டிங் பர்பஸ்க்குலாம் வந்து கண்டிப்பாக அந்த மைக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் இண்டிகேட்டர் ஒயிட் கலர் காட்டும். ஒயிட் கலர்னால் நீங்கள் ஃபுல்லி சார்ஜ் பண்ணிட்டோன்னா ஒயிட் கலர் காட்டும். அண்ட் தென் க்ரீன் காட்டுச்சுன்னா பேட்டரி வந்து மோர் தென் 20% இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ மோர் தென் 20% இருக்குன்னு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் சம்டைம்ஸ் நம்மளுக்கு தெரியாது எப்போ பேட்டரி முடிப்பதோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் இது பார்த்தா நம்மளுக்கு தெரியும் அடுத்த வாட்டி நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும், அந்த மைக்கை பார்த்து சார்ஜ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த 2 ரீசன்ஸ் மெயின் ரீசன் எனக்கு போதும் அந்த மைக் பற்றி பேசுகிறதுக்கு, பிகாஸ் இட்ஸ் ரியலி குட் மைக், சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு, எப்படி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இஃப் நீங்கள் ஒரு யூடியூபர் vloggers இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மைக்கை ஆர்டர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ that's it guys. இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க வீடியோக்கு. அண்ட் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீமுக்கு டெக் சேனலுக்கு. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.